ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹவு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் எஸ்கே, இது உங்களோட யூனிஃபைட் டியூட்டோரியல் சப்போர்ட். வாங்க வியூயர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹை வியூயர்ஸ், கிட்டத்தட்ட 1 வீக் கழித்து இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த 1 வீக் பீரியட் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. பர்சனலாக கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி உங்களுக்காக வீடியோ போட வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ டைரெக்டாக போயிடலாம். ஹவு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் மேனிப்புலேட்டட். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் எல்லாம் யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுறவங்களாம் நீங்கள் உட்காந்துட்டு அவங்க கூட எல்லாம் உட்காந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னடா இது நியூஸே இல்லாமல் இந்த ஸ்டாக் இறங்குது ஏறுது, இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் கேமு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு டேர்ம், ஆப்ரேட்டர்ஸ் கேம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருங்க இந்த ஆப்ரேட்டரு, யார் ஆப்ரேட் பண்ணுறா, யார் மேனிப்புலேட் பண்ணுறா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கும். இன்றைக்கி அந்த கேள்விக்கு விட கிடச்சிரும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 டிஃப்ரெண்ட் வேஸில் அது மேனிப்புலேட் செய்யப்படுது. இது ஆப்ரேட்டர்ஸ் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டர்ஸ் தான் அது மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆப்ரேட்டர்னால் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வருவாங்க. சில ஸ்டாக்ஸுக்கு சில ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் இன்டைரக்ட் வேல ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றி விட்றது, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை இறக்கி விட்றது, இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த மோட்டிவ் ஆஃப் மேக்கிங் மோர் ப்ராஃபிட் ஃபார் தெம், அதுக்காக தான் பண்ணுவாங்க. இதில் நிறைய மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் மாட்டிக்குவாங்க. அது என்னென்னங்கிறது பார்ப்போம். ஸோ பை அண்ட் செல் அட் த சேம் ப்ரைஸ், இது ஒரு வகையான டைப்பில் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாரஸ் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈக்விட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈக்விட்டியோட மார்க்கெட் டெப்த்தை நீங்கள் பார்க்கும்போது பிட் ப்ரைஸ் 390.05 பைஸில் இருக்குது, ஆஸ்க் ப்ரைஸ் 390.20 இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 390.20 தான் வாங்க முடியும். விற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 390.05 தான் விற்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்ரேட்டரு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கோட ப்ரைஸை ஏற்றுறதோ இறக்குறதோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதே ப்ரைஸுக்கு வாங்கி அதே ப்ரைஸுக்கு விற்றுருவாங்க. வால்யூம்ஸ் ஜாஸ்தி கணக்கு காட்டுறதுக்காக அது பண்ணுவாங்க. காலையில் நீங்கள் மார்க்கெட் பார்க்கும்போது என்ன வால்யூமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:45 டைமில் பார்ப்பாங்க இல்லையா? பார்க்கும்போது என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஷேர் 390.20 தான் நீங்கள் வாங்க முடியும். அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 கோடி ரூபாய்க்கோ இல்லை 2 கோடி ரூபாய்க்கோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பை ஆர்டர் போட்டு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, 10 காசு லாஸ்லேயோ இல்லை 10 காசு ப்ராஃபிட்லேயோ என்ன பண்ணுவாங்க, அவங்க செல் பண்ணிடுவாங்க. செல் பண்ணும்போது உங்களுக்கு வால்யூம் நிறையா காட்டும்போது ஹைலி ட்ரேடட் வால்யூம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபில்டர் போட்டு நீங்கள் தேடும்போது ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இது நிறைய வால்யூம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்று அது ஏறிடும், இல்லைன்னா அது இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி மேனிப்புலேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரீசெண்டாக இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு வகையான மேனிப்புலேஷன். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸிங் குவான்டிட்டிஸ் ஆன் பை அண்ட் செல் சைடு. இது ரெகுலராக நீங்கள் டே டு டே ட்ரேடிங்கில் நீங்கள் இது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்னு எடுத்துக்கோங்க. இப்போ மார்க்கெட் டெப்த் பார்த்தீங்கன்னா 51 ரூபா 5 காசுக்கு ஆஸ்க் ப்ரைஸ் இருக்குது. அதை அப்போ தான் நீங்கள் வாங்க முடியும். விற்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 59 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். இங்கே நல்லா பாருங்கள், கீழே டோட்டல் செல் குவான்டிட்டின்னு போட்டு 74% ஆஃப் த பீப்புள் ஆர் ரெடி டு செல் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தோணும், இது ஓவர் பாட் ஜோனில் இருக்குது, இப்போல்லாம் விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உடனே ஷார்ட் செல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். விற்றுட்டு கீழே வந்தால் வாங்கி ப்ராஃபிட் பண்ணலான்னு நினச்சிக்குவோம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் விற்றதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க கீழே போட்டிருந்தது இங்கே பாருங்கள், இது டாப் 5
பெஸ்ட்டு பை அண்ட் பெஸ்ட்டு செல் ரேட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக கீழே நிறையா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 59 ரூபா 75 காசு இல்லைனா 62 ரூபா 50 காசில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட குவான்டிட்டியில் உங்களுக்கு செல் ஆர்டர் போட்டு வச்சுருவான். செல் ஆர்டர் போட்டு வைக்கும்போது அந்த ரேட்டே வராது, பட் ஸ்டில் அந்த ரேட்டுக்கு போட்டு வச்சுருவாங்க. இல்லைனா அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் ரேஞ்சில் வந்து என்ன பண்ணுவான், அப்பர் சர்க்கியூட் வந்து பார்ப்பாங்க, அப்பர் சர்க்கியூட் வந்து 64 அப்போ 64 ருபீஸில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து செல் குவான்டிட்டி போட்டு வச்சுருவாங்க. நிறைய பேர் இல்லை, ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட வால்யூம்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில் செல் ஆர்டர் போட்டு வச்சுருவாங்க. அப்போ வந்து அந்த ரேட்டே வராது. நம்ம என்ன நினச்சிக்குவோம், 74% செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் போவோம். திடீர்னு ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணுவான், அவன் அதை தூக்கி விட்டுட்டு லிமிட் ஆர்டர் தான் போடுவானுங்க. அதை தூக்கி விட்டு உடனே பை பண்ணிடுவானுங்க. நீங்கள் கீழே இறங்கும்னு நினச்சிட்டு நீங்கள் அதை அவன் போட்டு வைப்பான், நீங்கள் கீழே இறங்கும்னு நினச்சிட்டு நீங்கள் ஷார்ட் எடுப்பீங்க. அது கீழே போகும்போது அவன் என்ன பண்ணுவான், ப்ரைஸு கீழே வரும்போது அவன் 57 ருபீஸில் வாங்கிடுவான். ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டி வந்து பை சைட்லேயும் செல் சைட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் தான். ஸோ அடுத்தது வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரையிங் டு மேனிப்புலேட் லோ ப்ரைஸ்டு ஸ்டாக்ஸ். அதாவது இந்த பென்னி ஸ்டாக்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த 7 ரூபா ஸ்டாக்கு 10 ரூபா ஸ்டாக்கு, ரொம்ப வீக்கான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளை ஏமாற்றுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன். இப்போ நானே இருக்குனே, நான் வந்து இப்போ இந்த கம்பெனி பேர் என்னங்கிறத நான் போடல. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பெருசாக ட்ரேட் ஆகிறதில்ல, அது ஏதோ இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த கம்பெனி வந்து என்எஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கும், இல்லை பிஎஸ்சியில் லிஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி ஒரு வால்யூம் ஆஃப் ஸ்டாக்ஸ் நான் வாங்கிட்டே இருப்பேங்க. வாங்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்லி பையர்ஸ் இருக்கிற மாதிரியே காட்டுவேன். நீங்கள் நிறைய போய் பார்க்கலாம், என்எஸ்சி வெப்சைட்லேயே பிஎஸ்சி வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம். ஒன்லி பையர்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா, கண்டினியூஸாக அதோட கிராஃப் எடுத்து பாருங்கள். ஒரு 5 நாள் 7 நாள் வந்து ஒன்லி பையர்ஸ் மட்டுமே இருந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி வந்து செல் குவான்டிட்டிக்கு மேலே நான் வந்து பை பண்ணி வச்சுருவேன். பை பண்ண வச்சதுக்கப்புறம் செல்லர்ஸே வர மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்னவோ அந்த கம்பெனியோட டிமாண்ட் ஜாஸ்தியாகி ப்ரைஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% அப்வர்டு ஃப்ரீஸ் ஆகியே நிற்கும். நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வாட்ச் பண்ணிவிட்டு என்ன ஆரம்பிப்பீங்க, இது நல்ல ஸ்டாக்காக இருக்கும் போல் இருக்குன்ட்டு நீங்கள் வாங்கிடுவீங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுருவீங்க. எங்கோ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு அன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் வாங்கிடுறீங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் என்னாகும், நான் எப்போ இருந்து போட்டிருப்பேன், இந்த ஸ்டாக் வந்து 7 ரூபாயிலிருந்து நான் இது வந்து ப்ரைஸ் ஏற்றி விட்டுட்டே இருப்பேன். ஒரு 12 ரூபா 13 ரூபா, நீங்கள் 10 ரூபாயில் என்ட்ரி ஆகிருப்பீங்க. ஒரு 11 ரூபா 12 ரூபாயில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ரேட் வந்ததுக்கப்புறம் நான் வாங்கி வச்சுருந்த அத்தனை ஸ்டாக்கையும் நான் விற்றுருவேன். எனக்கு 5 ரூபா லாபம் கிடச்சிட்டு நான் வெளியில் வந்துடும். நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் லாபம் பார்த்துருவீங்க, இல்லைன்னா லாஸ் பார்த்துருவீங்க. இந்த மாதிரி மேனிப்புலேஷன் கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணுன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸும் ரொம்ப முக்கியம். அதை பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். அடுத்த வகையான மேனிப்புலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கேஷ் மார்க்கெட்லேயும் ட்ரேட் ஆகும், அதாவது ஈக்விட்டி செக்மெண்ட்லேயும் ட்ரேட் ஆகும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபியூச்சர்ஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபியூச்சர்ஸில் வந்து நான் வந்து ஷார்ட் அடிக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 1 கோடி ரூபாய் காசு போட்டு ஈக்விட்டி செக்மெண்ட்டில் நான் வாங்கிடுவேன். வாங்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாரும் பீப்புள் வில் ஸ்டார்ட் டு பை தட் பர்டிகுலர் ஸ்டாக். நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரேட் வந்ததுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ்லேயே ஆப்ஷன்ஸ்லேயே போயிட்டு நான் ஷார்ட் பண்ணிடுவேன். இதில் 1 கோடி ரூபாய்க்கு நான் வாங்கிடுறேன். அங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 5 கோடி ரூபாய்க்கு நான் வந்து ஷார்ட் போயிடுவேன். ஷார்ட் போகும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் அத்தனையும் ட்ரிகர் ஆகிடும். நீங்கள் ஃபியூச்சர்ஸில் போட்டு வச்சுருந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் பை பண்ணிட்டீங்கள, பை பண்ணதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்கள, மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் சரி, கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் சரி, ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே ட்ரிகர் ஆயிரும். எனக்கு இந்த சைடு 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு பெருசாக லாஸ் இருக்குது, அது 10% லாஸ் இருக்குதுன்னா எனக்கு அதில் 40% ப்ராஃபிட் கிடச்சிரும். ஸோ 10 மைனஸ் 40 30% எனக்கு ப்ராஃபிட்டோடு நான் வெளியில் வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டாக்ஸை மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆஸ் அ ட்ரேடர்ஸாக இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் கேம் எல்லாம் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, ஈவன் வேர்ல்டு மார்க்கெட்லேயும் கூட இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். இது வந்து ஒரு காமனான விஷயம். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். அதனால தான் வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து
ட்ரேட் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸாகவே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ட்ரேட் வித் அட்மோஸ்ட் கேர். உங்களோட ஓன் ரிசர்ச் இல்லைனா உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு 3 வீடியோ தான் போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோடு நான் இனிமேல் வீக்லி 3 வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மண்டே வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.